நமஸ்காரம் பெங்களூர். சவுதிக்கு அப்புறம் பெங்களூர் போனான்னு என் டீம் சொன்னாங்க. பெங்களூர் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா கோல்டோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி லைஃப்பில் செக்யூரிட்டி பில்ட் பண்ணலாம், தட் இஸ் ஜாபை ரிலவெண்ட்டாக எப்படி ஆக முடியும் ஃபைனான்ஷியலி, இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம், பேசலாம். உங்களை பெங்களூரில் February 28 அன்னைக்கு சந்திக்கிறேன். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட் வாங்குங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி மார்க்கெட் 80 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. எக்ஸ்பெக்டட் லைன்ஸில் போயிட்டுருக்கு. தங்கம் லைட்டாக கரெக்டாக இருக்குது. 14,580 இருக்குது. அதாவது நேற்று கார்த்தாலேருந்து நேற்று ஈவினிங் ஏறி இன்றைக்கி இறங்கியிருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 5000க்கு மேலே இருக்குது. தங்கம் ஸ்டெடி 12,500 இன்னும் பேஸ்டு அடி ஆகிட்டுருக்கு. வெள்ளி ஃபியூச்சர்ஸில் வந்து இன்னும் கீழே விழுந்திருக்கு. 260 250 கீழே போயிடுச்சுங்கிறாங்க. நம்ம ஆளுங்க வந்து ரீட்டைலில் 3 லட்ச ரூபாங்கிறாங்க. விற்கிற விலையை கேட்டுட்டு வாங்குகிற விலையை பாருங்கள். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப வலி. கோல்டு வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. இந்த பீக் பக்கத்தில் போல் கோல்டு 5030 இருக்குது. ரூபா வந்து 9060 9070 இருக்குது. இன்றைக்கி டைட்டனோட ரிசல்ட் வருது. கர்நாடகா பேங்கோட ரிசல்ட்டும் வரும். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் 2% டவுனு, மணப்புரம் 1% டவுனு, தங்கமயில் 1% டவுனு, டைட்டன் 2% ஏறி இருக்குது. தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் 2% ஏறி இருக்குது. டாடா ஸ்டீலு 1% ஏறி இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே ப்ளஸ்ஸும் மைனஸுங்கிற மாதிரி ரேஞ்சில் இருக்குது. எங்கேயும் லிஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது மார்க்கெட்டு. பட் ஓவராலாக நம்ம கன்சிடர் பண்ணதெல்லாம் நல்ல பொசிஷனில் இருக்குது. ஐடிசி வேறு கடைசியில் ஸ்பைக் ஆகிடுச்சு ஒரு 5%. எதனால் ஸ்பைக் ஆச்சுன்னு எல்லாம் ஓடி பார்த்தாங்க. ஸ்பைக் ஆனதுக்கு ஒரே காரணம் வந்து சிம்பிளி மேட்டர் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கு கொஞ்சம் ரேட்டிங் கொடுப்போமேன்னு கொடுத்துட்டாங்க. டிஐஐ வந்து இப்போ ஜாஸ்தி ஸ்டாக் வச்சுருக்காங்க எஃப்ஐஐயோட. அதாவது அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஜாஸ்தி ஸ்டாக் வச்சுருக்காங்க, எஃப்ஐஐ கம்மியாக வச்சுருக்கிறாங்க. பேசிக்லி இது என்ன சொல்லுதுன்னா இந்தியன் மார்க்கெட்ஸு ஹைலி ஓவர் வேல்யூடு. இப்போ உங்கள் மியூச்சுவல் ஃபண்டை பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இல்லாட்டா 3 வருஷத்துக்கு முக்கால்வாசி ஃபண்ட்ஸு நெகட்டிவ் ரிட்டர்ன் காட்டும். இந்த ஹை வேல்யூவேஷனில் ஸ்டக் ஆகிடுச்சு இந்தியா. மியூச்சுவல் ஃபண்டு வாபஸ் நீங்கள் என்றைக்கு வாங்குறீங்களோ அன்றைக்கி தான் விழும். பட் போன வாட்டியே 16% கம்மியாக தான் பணம் உள்ளே வந்திருக்கு. அதனால் ப்ரெஷர் பில்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியாவில் முதல் ரேஞ்ச் ரோவர் பிளான்ட், ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஓவர் அண்ட் ஜேஎல்ஆர் பிளான்ட்டு வந்து ஜாக்வார் லேண்ட் ஓவர் பிளான்ட் வந்து ராணிப்பேட்டில் நேற்று திறந்து வைத்தார் சந்திரசேகர். ப்ரெசன்டேஷன் அது அங்கே அசம்பிளி ஆரம்பிச்சிடுச்சு. சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் கூட விசிட் பண்ணார். ஒரு ரேஞ்ச் ஓவர் காரில் ஏறி ஓட்டி பார்த்துட்டாரு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ரோவர் அட்மினிஸ்டர் உள்ளே வந்துடுச்சு. டாடா ஸ்டீல் என்ன சொல்கிறாங்கன்னா யூரோப்பில் ப்ரைஸஸ் கொஞ்ச நாளைக்கு ஹையாக தான் இருக்கும், எங்களுக்கு நல்ல மார்ஜின் அப்படின்னு டாடா ஸ்டீல் சொல்லிட்டாங்க. ஜைடஸ் லைசன்சஸ் Q3 ரெவன்யூ பயங்கரமாக ஏறி இருக்குங்கிறாங்க. ஸோ எல்லிலில்லி வந்து ஒரு புது ட்ரக் கம்பெனியை $2.4 பில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த ஏதாவது ஒரு புது கம்பெனிகிட்ட புது ட்ரக்ஸ் இருக்கிற மாதிரி வந்ததுன்னா லபக்குன்னு அதை போட்டு வாங்குவாங்க. இவங்க சிஆர்டி தெரப்பி பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஜோதி லேப் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாட்டி எங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஏறும் மார்க்கெட்டு, அதாவது வால்யூம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சேல்ஸ் ப்ரெஷர் கம்மியாகவும் மார்ஜின் ப்ரெஷர் ஜாஸ்தியாகுங்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன சொல்கிறாங்க, இங்கே க்ரௌன் ஜுவல்லே வந்து இந்த எம்எஃப்ஐ பாரத் இன்க்ளூஷன் தான், அதெல்லாம் கொடுக்கறதா இல்லை, அதில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி டபுள் டவுன் பண்ணி இன்னும் சரக்கு இறக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டி யூனியன் பேங்குக்கு விஜய் அப்படிங்கிறவரை புது சிஇஓவை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. காமகோட்டி போய் அடுத்த சிஇஓவை விஜய் அவர் வருவார், அடுத்த லெவல் கொண்டு போகிறாரா பேங்க்குன்னு பார்ப்போம். பேங்க்கோட ப்ரைஸு ரொம்ப நாள் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, அந்த விலை ஏறலை. மெக்சிகோவில் ஒரு புது நற்செய்தி, மெக்சிகோவுக்கு இந்தியாவில் டேரிஃப் போட்டோன்னே இந்தியன் கம்பெனிஸ் இருக்கிற டிவிஎஸ்ஸு, ஹீரோ மோட்டார்ஸு, பஜாஜ் ஆட்டோலாம் அங்கே ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை கட்டி அங்கே அசூல் பண்ணி விற்கலாம், இந்தியாவிலேருந்து மேக் இன் இந்தியாவிலேருந்து மேக் இன் மெக்சிகோ ஆக்கிடலான்னு மேக் இன் மெக்சிகோ பக்கம் போயிட்டாங்க. அதனால் அந்த ஊரில் டேரிஃப் இம்பேக்ட்னால சேல்ஸ் கம்மியாகிறதுனால
அங்கே அசெம்பிள் பண்ணி விற்றா கம்மியாகும்னு சொல்கிறாங்க. கூகுள் அதே சமயத்தில் ஏஐ ஃபண்ட் பண்ணுறதுக்கு 3 கரன்சி டாலர், பிரிட்டிஷ் பவுண்டு, ஸ்விஸ் ஃப்ராங்கில் பாண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. $100 பில்லியன் வாங்குறதா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிசிஎஸ்ல சந்திரசேகர் திரும்பி வந்து ஏஐ பிஸ்னஸை நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறாரு. நானே டிரைவர் சீட்டில் இருந்துக்கிறேன்ப்பா, நானே கம்பெனியை நடத்திக்கிறேன்ப்பா அப்படின்ட்டாரு. இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த பிடிஎஸ் டீலை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அதை பற்றியும் நான் இப்போ சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட்டில் இந்தியாவுக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது இந்தியா 18% டேக்ஸ் கட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுமா, அமெரிக்காட்டேருந்து ஃப்ரீயாக சாமான் வாங்கிக்குமா. இது மட்டும் இதில் இப்போதைக்கு நாங்கள் ஃபார்மாவும் ஏர்க்ராஃப்ட் கேரியர் மட்டும் ஏர்க்ராஃப்ட்டுக்கு பார்ட்ஸ் மட்டும் குறைச்சிக்கிறோம், மற்றதுக்கான அக்ரிமெண்ட் முடிஞ்சால் தான் குறையும்ட்டார். அப்போனா திருப்பூரில் 25% டேக்ஸ் கம்பல்சரி, மீதி இருக்கிற 26% இல்லைன்ட்டார். டேக்ஸு தான் இப்போ ரஷ்யன் டேக்ஸை விட்ரா பண்ணியிருக்கிறாரு. எப்போ திரும்பி ஏற்றுவாருன்னு தெரில. ஜெய்சங்கர் வெளிநாட்டில் அமெரிக்கா போயிருக்கும்போது அவர் ட்ரேட் டீல் கேட்டால் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நீங்கள் பியூஷ்ஜியை கேட்டுக்கோங்க, பியூஷ் கோயல் தான் அதை பண்ணுறாருங்கிறாரு. டோட்டலாக கன்ஃபியூஷனில் இருக்குது. அந்த பிஸ்னஸ் ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, சொன்னது மெயினாக எனக்கு தெரிஞ்சது 3 விஷயம். இந்தியா ஜாமான் அமிச்சா 18%, அமெரிக்கா ஜாமான் அடித்தா 0%. பாவம் அமெரிக்கா ஃபார்மர் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனோட வாழ்வாதாரத்தை ஏற்றத்துக்கு இந்தியாவுன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்கு எதை வேணால் அவன் இறக்குவான். நம்ம காசை தூக்கி போட்டு அதை அவ்வுன்னு கவ்விக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் இந்தியாவுக்கு என்ன கிடைக்கும்னு ஒன்றும் இல்லை. இந்தியாவோட மெயின் எக்ஸ்போர்ட்ஸ் அமெரிக்காவுக்கு சாஃப்ட்வேரு. H1B விசாவில் இந்தியாவுக்கு எதாவது டிஸ்கவுண்ட் இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட கன்சர்ன்ஸை ஒன்றுமே அட்ரஸ் பண்ணலை. என்ன ரஷ்யன் க்ரூடை குறைச்சதுனால திருப்பூருக்கு 25% டேக்ஸ் வரக்கூடும். இந்தியா $500 பில்லியன் சாமான் அமெரிக்காலேருந்து வாங்கும்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பியூஷ் கோயல் இப்போ வாங்க மாட்டோம், நாங்கள் மெதுவாக வாங்குவோம்னு சொல்லியிருக்கிறாரு. ட்ரம்ப் பேக்வெதர் ஆல்ரெடி வந்து சவுத் கொரியா மேலே அக்ரிமெண்ட்லாம் செல்லாது, நீங்கள் முதல்ல 500 பில்லியனை வாங்கினா தான் அக்ரிமெண்ட் செல்லும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுக்கு எப்போ இந்த மாதிரி அக்ரிமெண்ட் செல்லாதுன்னு சொல்லுவாருன்னு தெரியாது. எனிவே இது வெறும் பிஸ்னஸ் ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் தான், இதே ஒன்றும் கையெழுத்தால. இதுக்கப்புறம் நெகோஷியேட் ஆகி 2 ட்ரேட் அக்ரிமெண்ட்டு போகணும். அதுக்கெல்லாம் டைம் ஆகும், ரொம்ப நாள் இருக்குது. ஆல்ரெடி அதுக்குள்ளே பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் விவசாயிலாம் முண்டாசை கட்டிக்கிட்டு இறங்கிட்டான். கேட்டால் ஸ்ட்ரைக்கு இது ஃபார்மர்ஸுக்கு அகேன்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டான். அதனால் அங்கேயும் ப்ரெஷர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஹார்லி டேவிட்சன் வண்டியை 0%ல் இறக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சனை இந்தியாவுக்கு அமிச்சா 0%, இதே நம்ம வண்டி அங்கே போனால் 18%. அதனால் நான் அங்கே புல்லட்லாம் ஓட்ட மாட்டான். இங்கே வந்து இப்படி மார்க்கெட்டில் வந்தால் புல்லட்டு, ஹீரோ மோட்டார், பஜாஜ் எல்லாருக்கும் ப்ராப்ளம். நம்ம கட்டப்பட்டு டெவலப் பண்ண இண்டஸ்ட்ரியெல்லாம் போயிடும். பட் இதை கொண்டு வர போகிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் சூப்பர் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. பல நம்மளோட தொழில்கள் அடிப்படலாம். அதனால் விவசாயிகள் இறங்கி இருக்கிறாங்க போராட்டத்துக்கு. என்ன ஆகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போதைக்கு மார்க்கெட் சந்தோஷமாக இருக்குது. ஏதோ டீல் ஆகி ஒரே எக்ஸ்போர்ட் வரும் அப்படின்னு. இந்த எக்ஸ்போர்ட்டெல்லாம் வர மாதிரி நம்மளுக்கு தெரியல. இன்னும் டீலே சைன் ஆகலை. அதனால் இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க்கெட் திரும்பி 25,500 பக்கம் போயிடும். இதில் இந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் எதெல்லாம் ஸ்டாக்கு கம்மியாக இருக்கோ பாருங்கள், அதை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வந்து கெவின் வார்ஸ் வந்து ரேட் கட் பண்ண முடியுங்கிறாரு. நிஜமாகவே 2 ரேட் கட் பண்ணி விட்டாருன்னா திரும்பி கோல்டு எகிர்றதுக்கு சான்ஸு பிரகாசமாக இருக்குது. அதே கெவின் வார்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ பண்ணாருன்னா கோல்டு இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முதல் மேல் பூனையாக தங்கம் இருக்குது. எந்த சைடு தாவுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சைனாவில் என்ன பண்ணிட்டாங்க, யூஎஸ் ட்ரெஷரிக்கு அகேன்ஸ்டாக ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பேங்க் சொல்லிட்டாங்களாம். இதுதான் திடுக்கிடும் தகவல். யூஎஸ் ட்ரெஷரியை சைனாக்காரன் அசட்டாக வச்சுக்கூடாதுன்னு அவன் பேங்க்கிட்ட சொல்கிறான். யூஎஸ் ட்ரெஷரி தான் உலகத்திலேயே சேஃபஸ்ட்டு ட்ரெஷரி. அமௌண்ட் ஆஃப் யூஎஸ் ட்ரெஷரி வித் சைனா குறைஞ்சிட்டே போகுது. இது அமெரிக்காவை பேடாக அஃபெக்ட் ஆகும். அமெரிக்கா வந்து பட்ஜெட் டெபிசிட் வளர்க்குறச்ச அவங்க ட்ரெஷரியை வாங்கிறதுக்கு ஆள் தேவைப்படும். இது மாதிரி சைனா வாங்காது. ஜப்பானே ப்ரெஷரில் இருக்குன்னா யூஎஸ் ட்ரெஷரி எங்கே போகுங்கிறத ஒரு ப்ரெஷர் இருக்குது. இதனால் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்
ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி குறையாது. கெவின் வாஷும் ஒரு ஹாக்கு. அதனால் திரும்பி 0% இன்ட்ரெஸ்ட் ரேட் வருமா அப்படிங்கிறது டவுட்டு. இதனால் என்ன நடக்கக்கூடும்? வாஷும் ஏறி உட்காந்து 6 மாதம் கழித்து ஏதாவது பேசினார்னா தங்கத்துக்கு ஆபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள்கிட்ட எல்லாரும் என்ன கேட்குறீங்க, தங்கத்துக்கு எங்கே ஆபத்து வரும்னு. யூஎஸ் ட்ரெஷரி வாங்க ஆள் இல்லாமல் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற ஆரம்பிச்சதுன்னா டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும், கோல்டு கொஞ்சம் படுத்தும். பட் அது இன்றைக்கி நடக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. 5-6 மாதம் கழித்து நடக்கலாம். கோல்டு 14,000லேருந்து 12,000க்கு வருதா, 17,000லேருந்து 15,000க்கு வருதாங்கிறது எனக்கு தெரியாது. இதுக்கு 2-3 சிக்னல் கெவின் வாஷ் ஒரு சிக்னல், சைனீஸ் யூஎஸ் ட்ரெஷரியை டம்ப் பண்ணுறதும் ஒரு சிக்னல். ஸோ வி கேன் சேஃப்லி சே போன வருஷம் 70% ரிட்டர்ன் டெஃபினட்டாக வராது. 15-20% ரிட்டர்ன் வந்ததுன்னா ரொம்ப லக்கி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.